வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு எரர் வருது ஓகேவா. இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். தெர் வாஸ் த எரர் பிளேயிங் இஸ் வீடியோ ஓகேவா. இந்த மாதிரி எரர் வந்தால் அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ள இருக்க செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரைவேசியில் போய்ட்டு கிளிக் பண்ணி அந்த ரீட் ரிசிப்ட்ன்றதை ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில இது வந்து ஓகே ஆகும் ஓகேங்களா. பட் எனக்கு ஓகே ஆகலை அப்படின்னா அதுக்கு வேறு என்ன பண்ணுறது பாருங்கள். ஜஸ்ட் நான் அதை பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு திரும்ப ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். பட் எனக்கு அதேமாரி தான் திரும்பவும் அதே எரர் தான் வருது ஓகேவா. பட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து பேக்கப் எடுத்துங்க ஓகேவா. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சேட்டிங் இதில் போய்ட்டு அதில் சேட் பேக்கப்னு இருக்குல்ல, அதை கொடுத்து உங்களுடைய இதை வந்து பேக்கப் எடுக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு அது என்னென்ன பண்ணணும் பாருங்கள். அந்த பேக்கப் கூகுள் டிரைவில் வந்து டெய்லின்றதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிங்க. ரெண்டுத்துலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அவ்வளோவான்னு கேட்கும். ஆமான்னு சொல்லி அவ்வளோ கொடுத்து மெயில் ஐடியை போட்டிங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேக்கப் கால் இன்க்ளூடிங் வீடியோ உறுதி பண்ணால் இது ரெண்டுத்தையும் எனேபிள் பண்ணிங்க. வேணான்னா அப்படியே நம்ம பேக்கப் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் அப்படியே வந்து பேக்கப் எடுத்துக்கிறேன். பேக்கப் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுங்கள். அது பேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணுன்ற சொல்கிறேன். ஓகே, இப்போ பேக்கப் ஆயின் இருக்குங்களா. பேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, பேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரி, கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு மொபைலில் அதில் ஆப்ஸ்ன்னு இருக்கும் ஓகேவா. அந்த ஆப்ஸுன்றதில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் இதுக்குள்ளே போங்க சரிங்களா. இப்போ ஆப்ஸ்குள்ளே போனோடனே ஆல்னு கொடுத்துட்டு அதில் வாட்ஸ்அப்புன்ற அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இப்போ ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு அதில் ஸ்டோரேஜ் அண்ட் செக்குன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கிளியர் செக் கொடுங்க. அதுக்கப்புறம் கிளியர் ஸ்டோரேஜ் ஓகேவா. இது ரெண்டுத்தையுமே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துட்டிங்க அப்படின்னா அந்த பர்மிஷனோட ஆப்ஷன் எல்லாமே மாறிடும். அதனால் அதில் கிளிக் பண்ணி எந்த பர்மிஷனில் வந்து எல்லாத்தையுமே அலோவ் கொடுங்க ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஒரு அக்சசிபிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்காக தான் இது. நான் பர்மிஷனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து உங்களோட இது லொக்கேஷனு, உங்களுடைய கேமரா, மைக்ரோ இது எல்லாமே வந்து காமிக்கும். மியூசிக் பிளேயர் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி அலோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் வரணும் சரிங்களா. இப்போ நான் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி அலோன்னு கொடுத்துட்றேன். எல்லா இதுவுமே ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாத்தையுமே பர்மிஷன் மொத்தம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பர்மிஷன் வந்து ஹலோன்னு கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைலை ஒரு டைமு ரீசெட் பண்ணுங்கள் ஓகேவா. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ மொபைலை ரீசெட் பண்ணிவிடுங்க. ரீசெட் பண்ணிட்டு திரும்ப வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பட் ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்ப வாட்ஸ்அப்பை இது பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் இது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். ஓடிபிஷன் வந்து வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஸ்டோர்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஓடிபி போயிருக்குங்களா. ஓடிபி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் வந்துச்சு. கம்ப்ளீட் வந்தோடனே ஜஸ்ட் அதுவே வந்து ரீஸ்டோரானு கேட்கும். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்தீங்களா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய சேட்டிங் எதெல்லாம் இருந்தோ அது எல்லாமே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். அதுக்காக தான் அந்த பேக்கப் எடுத்ததை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது. இப்போ நான் அதை கொடுத்து எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்தது ஃபுல்லாக இப்போ ரீஸ்டோர் பண்ணிடுறேன். ரீஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப போய் நான் போய் செக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ ஆல்ரெடி இருக்கிறது இல்லைனாலும் இப்போ இனிமேல் போடுற ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.